பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் பார்க்கலாமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்க போகிறது. ஆனா போர் போகிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு ஒரு சர்வாங்க தகன பலியை இட்டு அவங்க அதற்கு பின்பதாக போகிறது வழக்கம். அப்போ இந்த சவுல் ராஜா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக. சாமுவேல் தீர்க்கதரிசி அதுக்கு உண்மைதாக சொல்லியிருப்பா, நீ காத்திரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சவுல் அங்க பெலிஸ்தர்கள் பாளையமிறங்கி வாராங்க, சீக்கிரமா நம்ம போருக்கு போகணும், நம்ம லேட் ஆக்கணும்னா அவங்க நம்மள போர்ல தோக்கடித்து அவங்க வெற்றி பெற்றுருவாங்க, ஆகையினால நம்ம சீக்கிரமா போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாரு. சாமுவேல் வர கொஞ்சம் தாமதமானதுனால சவுல் என்ன செஞ்சுட்டாரு, தானே அந்த சர்வாங்க தகன பலியை ஆண்டவருக்கு பலியிட்டு முடிப்பார். அவர் முடிக்கும் அந்த சமயத்துலதான் நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அப்ப இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிய சவுல் சர்வாங்க தகன பலியை இட்டதை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பார்ப்போமா? 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புத்தியீனமாய் செய்தீர், அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இப்பொழுதும் அடுத்தது 14ஆவது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிடுவார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். இப்ப சவுல் இந்த இடத்துல செஞ்ச காரியம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர் வெயிட் பண்ணல. ஒரு தீர்க்கதரிசி அவர் பண்ண வேண்டிய முறைமைகளை அவர் வருவதற்கு முன்பதாக தாம் செய்து முடிக்கிறார். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானது அல்ல. காத்திரு என்று சொல்லியிருந்தாரே, காத்திருக்க வேண்டியது தானே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு முன்பதாக அவர் ஒரு பொறுமை இழக்கிறார் பாருங்களேன். ஒரு பயம், அவங்க வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை துரிதப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களை நாமும் நிறைய காரியங்கள்ல இப்படிதான் துரிதமாகிறோம். இந்த காரியம் வருகை முன்பதாக இதை செய்து முடிக்கணும். தேவ ஆலோசனை பெறாமல், தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. தேவ வார்த்தைக்காக காத்திருந்தோமா? தேவாபிஷேக வல்லமை பெற்ற ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்தோமா? அவர்களிடம் போய் கேட்டோமா? ஆலோசனை பெற்றோமா? நாமளாவே நமக்கு நாமவே ஒரு முடிவை எடுத்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், காத்திருப்பது எவ்வளவு முக்கியம். சவுல் அந்த பொறுமை இழந்தது நிமித்தம் தன்னுடைய ராஜ்ய பாரியத்தையே இழந்து போகிறார் பாருங்களேன். தாவீதை தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். இன்றைக்கும் நாம் நம்முடைய காரியங்கள்ல பொறுமையை இழக்காமல் தேவனுக்கு காத்திருந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவருடைய கட்டளைகளை பின்பற்றி தேவ ஆலோசனைக்காக காத்திருப்போமே ஆனால் நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். ஆகையினால் அவசரப்படாதீங்க. காரியங்க கர்த்தருடைய கைகளை கொடுத்து காத்திருங்க, தேவன் வாய்க்க செய்வார். துரிதமாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு எதையும் தவறுதலாக பண்ணி முடிக்காதீங்க. பிரேயர் பண்ணலாமா? அன்பின் தகப்பன், இன்றைக்கு எவ்வளவு அழகான ஒரு வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுனீங்கப்பா. தகப்பனே, உமக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கட்டளைகளை கை கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தெய்வ ஆலோசனையின்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்களாக ஒரு சுய முடிவு எடுக்காமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சவுலை போல அவசரத்துல நம்மளாமே ஒரு முடிவு எடுக்காம தெய்வ ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னொரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு இதை ஷேர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.